இப்போ நீங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எடுத்ததிலே ஒரு மிக மோசமான முடிவை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆமா. எல்லார் லைஃப்லயும் அப்படி ஒரு தருணம் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த முடிவை நீங்க ஏன் எடுத்தீங்க? உங்ககிட்ட சரியான தகவல்கள் இல்லங்கிறதுக்காக அந்த தப்பான முடிவை எடுத்தீங்களா? பெரும்பாலும் அப்படி இருக்காது. ஆமா, இருக்காது. ஒரு 5 நிமிஷம் உங்களால அமைதியா ஒரு இடத்துல உட்கார முடியல. ஏதோ ஒண்ணு உடனே செஞ்சாகணும்னு ஒரு பதற்றம் இருந்திருக்கும். அதாவது அதுதான் காரணமா இருக்கும். வாழ்க்கையில எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ஒரு இருட்டுல நிக்கும்போது உடனே ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது ஒரு பெரிய மாய. ரொம்ப கரெக்டான வார்த்தை. ஒரு பெரிய மாய தான் அது. ஆமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த மாயைய உடைக்கிறத பத்தி தான். குழப்பமான நேரங்கள்ல நமக்கான சரியான பாதையை காட்டுற ஒரு ஆன்மீக வழிகாட்டி, அதாவது ஸ்பிரிச்சுவல் காம்பஸ் எப்படி செயல்படுதுங்கிறத பத்தி பேச போறோம். இது ரொம்பவே தேவையான ஒரு டாபிக். கண்டிப்பா. தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான ஆன்மீக வழிகாட்டி அப்படின்னு ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுத்த குறிப்புகளை வச்சு தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல் இருக்க போகுது. சரி, இந்த கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை பத்தி பேசலாம். இருட்டுல நிக்கும்போது முடிவெடுக்கிறது ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்கு? இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா சரியான முடிவை எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட எப்ப முடிவு எடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம மூளையோட அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்த உடனே அதுக்கு ஏதோ ஒரு தீர்வை நோக்கி ஓடணும் தான் அது டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஓஹோ, அதாவது உடனே ரியாக்ட் பண்ணணும்னு தோணும் இல்லையா? அதேதான். ஆனா உளவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஒரு பெரிய உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். கோவம், பயம், பதற்றம் இந்த மூன்றும் இருக்கும்போது ஒருபோதும் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கக்கூடாது. ஒருபோதும் எடுக்கக்கூடாது. அப்படியே முரணா இருக்கே. இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த பயத்திலயோ பதற்றத்திலயோ உடனே ஒரு முடிவெடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் தான் நமக்கு தோணும். அதுதான் நம்மளோட இன்ஸ்டிங்க்ட். அப்போ அந்த பதற்றமான நேரத்துல ஏன் நம்ம தப்பான முடிவை எடுக்கிறோம்? அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான மூளை அறிவியல் இருக்கு. நம்ம மூளையில அமிக்டல்லா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுதான் நம்மளோட பயம், ஆபத்துக்கான ஒரு அலாரம் சென்டர் மாதிரி. ஓகே, அலாரம் சென்டர். ஆமா. நீங்க பதற்றமா இருக்கும்போது இந்த அமிக்டாலா என்ன பண்ணும்னா, நம்ம மூளையோட லாஜிக்கலா யோசிக்கிற பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ அப்படியே பைபாஸ் பண்ணிடும். ஓ, பைபாஸ் பண்ணிடும்னா அதாவது தர்க்க ரீதியான சிந்தனையை கட் பண்ணிடுமா? எக்ஸாக்ட்லி. அந்த நேரத்துல உங்க மூளை உங்களை எப்படியாவது அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க வைக்க தான் பாக்குமே தவிர, எது சரியான பாதைன்னு பொறுமையா அலசி ஆராயாது. அப்போ லாஜிக்கா யோசிக்கிற மூளையோட கனெக்ஷனே கட் ஆயிடும்னு சொல்றீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு அடர்ந்த பனிமூட்டத்துல வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. பனி விலகுற வரைக்கும் வண்டிய ஓரமா நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணணும் இல்லையா? ரொம்ப அருமையான உதாரணம். பனிமூட்டத்துல வேகமா போனா ஆக்சிடென்ட் தான் ஆகும். கரெக்ட். இன்னொன்னு, இது நம்ம மொபைல் ஃபோன்ல பேக்ரவுண்ட்ல ஒரு 50 ஆப்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது, புதுசா ஒரு ஆப் ஓபன் பண்ணா ஃபோன் பயங்கரமா ஹேங் ஆகுமே, அந்த மாதிரி இருக்கா? மூளை அந்த பயத்தை ப்ராசஸ் பண்றதுலயே பிஸியா இருக்கும்போது, எப்படி புதுசா ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும்? ஆமா, ஆமா. அந்த 50 ஆப்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க என்னதான் ஸ்க்ரீன அழுத்தி அழுத்தி பார்த்தாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. அப்போ நீங்க உடனே முடிவெடுக்க நினைக்கிறது அந்த ஹேங் ஆன ஃபோன்ல திரும்ப திரும்ப ஸ்க்ரீனை டச் பண்ற மாரி தான். அது நிலைமையை இன்னும் மோசமாக்கும். கண்டிப்பா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, உங்க பாஸ் கிட்ட இருந்து ஒரு இமெயில் வருது. அதுல உங்கள மறைமுகமா குறை சொல்லியிருக்காங்க. உடனே உங்களுக்கு கோவமோ, பதற்றமா வருது. ஆமா, உடனே ஒரு ரிப்ளை தட்டணும்னு தோணும். அந்த செகண்ட்ல நீங்க டைப் பண்ற ரிப்ளை கண்டிப்பா ஒரு லாஜிக்கான ரிப்ளையா இருக்காது. அது உங்க அமிக்டாலா பண்றதுனால. அதனால தான் பதற்றமா இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்னு சொல்றது. சரி, எனக்கு புரியுது. நான் பயத்துல இருக்கேன், என் மூளை ஹேங் ஆயிருக்குன்னு நான் ரியலைஸ் பண்றேன். ஆனா இந்த பயத்தையும் பதற்றத்தையும் நான் எப்படி நிறுத்துறது? அது என்ன, நினைச்சோனே ஆஃப் பண்றதுக்கு ஒரு சுவிட்சா? அதுதான் எல்லாரும் கேக்குற கேள்வி. ஏன்னா என் இயல்பு எப்பவுமே அந்த பதற்றத்தை எதிர்த்து போராடுறதுதான். இது நான் எப்படி ஹேண்டில் பண்றது? அங்கதான் நம்ம பெரிய தப்பு பண்றோம். அந்த பயத்தை எதிர்த்து போராடுறதோ, இல்ல அத ஆஃப் பண்ண நினைக்கிறதோ கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா, பயத்த நிறுத்த முயற்சி பண்ணும்போதே நீங்க இன்னும் அதிகமா பதற்றமாயிடுவீங்க. உளவியல் பூர்வமா பார்த்தா, முதல் படி என்னவென்றால், அந்த உணர்வை எந்தவித தீர்ப்பும் இல்லாம அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான். அதாவது ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? ஆ, ஆமா. நான் இப்போ பயத்துல இருக்கேன், எனக்கு இப்போ கோவமா இருக்கு அப்படின்னு உங்கள நீங்களே உணர்வது தான் அந்த விழிப்புணர்வு.
உங்க ஹார்ட் பீட் அதிகமாகறத கவனிங்க, உங்க கைகள் வியர்க்கிறத கவனிங்க, அத மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணணும் அவ்வளவுதானே? அதேதான். நீங்க அப்படி கவனிக்கும் போதே உங்க மூளையோட லாஜிக்கல் பகுதி திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த உணர்வோட சண்டை போடாம அதை கவனிக்கும் போதே அது குறைய ஆரம்பிச்சிடும்னு சொல்றீங்க. ஆமா, அது ஒரு இயற்கையான ப்ராசஸ். சரி, இப்போ பேக்ரவுண்ட்ல ஓடுற அந்த பயோங்கிற ஆப்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. பனிமூட்டமும் விலகிடுச்சு. அடுத்து என்ன பண்றது? அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். இப்ப நாம அமைதிய தேடணும். வழக்கமா இந்த இடத்துல எல்லாரும் சொல்ற ஒரு அட்வைஸ் மனசை அமைதியா வைங்க அப்படிங்கிறது தான். இந்த புத்தரோட தத்துவம் கூட ஒன்று இருக்குமே, தண்ணிய பத்தி. ஆமா, புத்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஒரு கலங்கிய குட்டையில இருக்கிற தண்ணிய நீங்க எவ்வளவுதான் சுத்தம் பண்ண நினைச்சாலும் அது முடியாது. ஆனா அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அப்படியே விட்டா அந்த சேரெல்லாம் கீழே போய் படிஞ்சிடும், தண்ணி தெளிவாயிடும். அப்படிதானே? எக்ஸாக்ட்லி அமைதியான மனசுல தான் சரியான பாதை தெரியுங்கிறது அதுதான். இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதாவது மனச ஒரு ஸ்னோ குளோப் பொம்மை மாதிரி நினைச்சுக்கலாம். அத உழுக்குனா உள்ள இருக்கிறது எதுவும் தெரியாது. பனித்துகள்கள் எல்லாம் கீழே படியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரொம்ப பொருத்தமான ஒரு ஒப்பீடு இது. ஆனா உண்மையை சொல்லணும்னா இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான கார்ப்பரேட் உலகத்துல ஒரு மீட்டிங்ல உக்காந்துட்டு நான் கொஞ்சம் அமைதியா இருந்து யோசிக்கிறேன்னு சொல்றது எனக்கு ஒரு லக்ஸூரியா தோணுது. உலகம் நம்மள முடிவெடுக்க சொல்லி துரத்திக்கிட்டே இருக்கு. ஆமா, அந்த பிரஷர் எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அமைதியா இருக்கிறதுங்கிறது ஒரு வகையான செயலற்ற தன்மை இல்லையா? அதாவது இன்ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? இது ஒரு ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். பலரும் அமைதியா இருக்கிறத செயலற்ற தன்மைன்னு தான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், என்ன அது? அமைதி என்பது செயலற்ற தன்மை கிடையாது. அது சிந்தனையை தெளிவாக்கும் ஒரு கூர்மையான கருவி. உங்க மொபைல் போன் எக்ஸாம்பிளே திரும்ப எடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட்ல ஓடுற எல்லா ஆப்ஸையும் நீங்க ஃபோர்ஸ் குவிட் பண்றீங்க இல்லையா? ஆமா, பண்ணுவோம். அதுக்கு ஒரு சில வினாடிகள் ஆகும். அந்த செகண்ட்ஸ்ல போன் எந்த வேலையும் செய்யலன்னு அர்த்தமா? கிடையாது. தன்னோட ப்ராசஸரை ஃப்ரீ பண்ணி முழு திறனோட வேலை செய்ய அதை தன்னை தயார்படுத்திக்குது. மனதோட அமைதியும் அப்படிப்பட்டதுதான். ஓ, அப்ப அமைதியா இருக்கிறதுங்கிறது மூளைக்கு நாம கொடுக்கிற ஒரு ரீபூட் டைம். ஆமாம், பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. நீங்க சொன்ன அந்த வேகமான உலகம் பெரும்பாலும் அவசரத்தை முக்கியத்துவமா மாற்றி நம்மள ஏமாத்துது. அவசரத்தை முக்கியத்துவமா மாத்துதா? புரியலையே. அதாவது ரொம்ப அவசரம்னு நம்ம நினைக்கிற பல விஷயங்கள் உண்மையில அவ்வளவு முக்கியமா இருக்காது. ஒரு மீட்டிங்ல நீங்க இருக்கும்போது ஒரு பெரிய முடிவு எடுக்க சொல்லி பிரஷர் போடுறாங்கன்னா, இந்த முடிவை நான் நாளைக்கு காலையில சொல்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு பலவீனம் கிடையாது. ஓகே, டைம் கேக்குறது தப்பில்ல. கண்டிப்பா தப்பில்ல. அந்த ஒரு நாள் இடைவெளி தான் நீங்க ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்காம தடுக்கிற ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி செயல்படும். அதனால அமைதிங்கிறது ஒரு லக்ஸுரியா பார்க்காதீங்க. அது ஒரு அவசியமான மெக்கானிசம். அந்த அவசரத்துக்கும் முக்கியத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசங்கிற பாயிண்ட் உண்மையாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, இப்போ நான் அந்த டைம் எடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. மனசும் இப்போ ஓரளவுக்கு அமைதியா இருக்கு. சூப்பர். இப்போ நீங்க தெளிவான முடிவெடுக்க தயார். இப்போ நான் எதை கவனிக்கணும்? ஏன்னா நான் என்னதான் அமைதியா இருந்தாலும் என் சுத்தி இருக்கிறவங்க, என் கொலீக்ஸ், என் ஃபேமிலின்னு உலகம் எனக்கு பலவிதமான ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சத்தத்துக்கு நடுவுல நான் ஏன் வழி எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் நாம ஃபேஸ் பண்ற அடுத்த பெரிய சவால். வெளியுலகத்தோட சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது நாம நம்மளோட உள்குரலை கவனிக்கணும்னு ஆன்மீகமும் சொல்லுது, உளவியலும் சொல்லுது. உள்குரல்னா நம்ம மனசு சொல்றத கேட்கணும், அதானே? ஆமா, நீங்க எவ்வித பயமும் இல்லாம அமைதியா யோசிக்கும்போது உங்களுக்கான சரியான பாதை உங்களுக்குள்ளே இருந்தே மெதுவா மேல வரும். அதுக்கு பேர்லாம் உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன். அந்த உள்ளுணர்வு பல நேரங்கள்ல நம்மள தவறாக வழி நடத்தாது. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு நிமிஷம். இந்த உள்ளுணர்வுங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்றோம். ஆனா இங்க எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கு. கேளுங்க. உலகத்தோட சத்தத்தை ஒதுக்கி வச்சுட்டு நான் என் மனசோட குரலை கேட்கறேன்னு வச்சுப்போம். ஆனா அந்த குரல் உண்மையிலே என்னோட உள்ளுணர்வு தானா, இல்ல எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கிற பயமோ முன்முடிவுகளோ, அதாவது பயாசோ தானான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அருமையான கேள்வி. ஏன்னா என் மூளைக்குள்ள ரெண்டுமே ஒரே மாதிரி தானே கேட்கும். நான் என்னையே ஏமாத்திக்க வாய்ப்பு இருக்கே. பிரமாதமான ஒரு கேள்வி இது. பயத்துக்கும் உள்ளுணர்வுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிய ஆனா ரொம்ப உறுதியான வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்? இதை எப்படி பிரித்து பார்க்கறதுன்னா, பயம் அல்லது உங்களோட முன்முடிவுகள்
எப்பவுமே ஒரு பதற்றத்தோட ரொம்ப சத்தமா வெளிப்படும். இப்பவே இத பண்ணு, இல்லனா அவ்ளோதான், பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு அது ஒரு அச்சுறுத்தலோட பேசும். ஓ, பயம் வந்து எப்பவும் ஒரு எமர்ஜென்சி அலாரம் மாதிரி அடிக்கும். ஆமா, அது உங்க உடம்புல ஒரு நெகட்டிவ் எனர்ஜிய குடுக்கும். ஆனா உண்மையான உள்ளுணர்வு அப்படி கிடையாது. அது ரொம்ப அமைதியா, மென்மையா இருக்கும். அமைதியா இருக்குமா? ஆமா. அது உங்கள அச்சுறுத்தாது. மாறாக ஒரு ஆழமான தெளிவ, அதாவது ஒரு டீப் நோயிங் அப்படின்னு சொல்வாங்கல்ல, அத குடுக்கும். இத வந்து ஒரு சின்ன உதாரணம் வச்சு விளக்க முடியுமா? ஏன்னா இது கேக்குறதுக்கு கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட்டா இருக்கு. கண்டிப்பா சொல்றேன். இப்போ நீங்க ஒருத்தர உங்க கம்பெனில வேலைக்கு எடுக்கிறதுக்காக இன்டர்வியூ பண்றீங்கன்னு வச்சுப்போம். அவரோட ரெஸ்யூம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொல்றாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காரு. ஓகே, பேப்பர்ல எல்லாம் நல்லா இருக்கு. ஆமா. ஆனா, அவர் பேசும்போது உங்க வயிற்று பகுதியில ஒரு சின்ன இறுக்கம். ஏதோ ஒண்ணே இடிக்குதே, இவர நம்ப முடியலையே அப்படின்னு ஒரு உணர்வு உங்களுக்குள்ள தோணும். ஆமா ஆமா, நிறைய தடவை அப்படி தோணியிருக்கு. அவருக்கு அந்த வேலை கிடைக்கலனா, கம்பெனிக்கு நஷ்டம்னு உங்க லாஜிக் கத்தி சொல்லும். ஆனா அந்த உள்ளுணர்வு ரொம்ப அமைதியா வேண்டான்னு சொல்லும். அந்த சின்ன இறுக்கம் தான் இன்ட்யூஷன். ஓஹோ, அந்த சின்ன ஃபீலிங் தான் உள்ளுணர்வு. ஆமா, அது ஏதோ மேலந்து வர்ற மேஜிக் குரல் கிடையாது. பல வருஷமா உங்க மூளை சேர்த்து வச்சிருக்க அனுபவங்களோட ஒட்டுமொத்த டேட்டால வர்ற ஒரு சிக்னல் அது. வாவ், அப்போ அது லாஜிக் இல்லாதது கிடையாது. அதுவும் ஒரு வகையான டேட்டா ப்ராசஸிங் தான். எக்ஸாக்ட்லி. அந்த சிக்னலை நீங்க முழுசா உள்வாங்கணும்னா, உங்க மனம் கண்டிப்பா அமைதியா இருக்கணும். அந்த இன்டர்வியூ எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது. பயம் அவசரம் காட்டும், உள்ளுணர்வு அமைதியா வழிநடத்தும். சரி, இப்போ நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்றேன். சரி. மனச அமைதியாக்கிட்டேன், பயத்தை அப்சர்வ் பண்ணி அதோட சத்தத்தை குறைச்சிட்டேன், உள்குரலையும் உற்று கவனிக்கிறேன். ஆனா எனக்கு எந்த பதிலும் கிடைக்கலனா என்ன பண்றது? ஓ, பதில் வரலன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. ஆமா, அந்த ஆன்மீக வழிகாட்டி எந்த திசையும் காட்டாம சும்மாவே நின்னா நான் என்ன செய்யணும்? அப்ப திரும்பவும் பயம் வந்துருமே. இங்குதான் நாம இந்த மொத்த ப்ராசஸோட இறுதி கட்டத்துக்கு வரோம். அதுதான் பொறுமை. அதாவது பேஷன்ஸ். பொறுமையா காத்திருக்கணுமா? ஆமா. கடினமான நேரங்கள்ல நாம எவ்வளவுதான் அமைதியா இருந்தாலும், சில சமயம் உடனடியா எந்த பதிலும் கிடைக்காது. நாம என்ன நினைக்கிறோம்னா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு நம்மள நாமே கட்டாயப்படுத்திக்கிறோம். உண்மைதான், சும்மா இருந்தா தப்பு பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனா, சில நேரங்கள்ல காத்திருப்பதே ஒரு மிக சிறந்த முடிவுதான். காலம் பல விஷயங்களை தெளிவாக்கும்னு மகான்கள் சொல்றாங்க. காத்திருப்பதே ஒரு முடிவுதான். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எப்படியே ஒரு காய் மரத்திலேயே பழுக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி. அருமையான கம்பேரிசன். பழுக்காத காய பறிச்சு யூஸ் இல்லையே. உங்ககிட்ட சரியான டேட்டா இல்லாதப்போ எந்த முடிவும் எடுக்காம பொறுமையா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. எனக்கே என் வாழ்க்கையில இந்த குழப்பம் நிறைய தடவை வந்திருக்கு. என்ன குழப்பம் அது? நான் நிஜமாவே ஒரு விஷயத்துக்காக பொறுமையா காத்திருக்கேனா, இல்ல முடிவெடுக்க பயந்து அந்த பிரச்சனையை தள்ளி போடுறேனா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓ, ப்ரோக்ராஸ்டினேஷன் பத்தி கேக்குறீங்களா? ஆமா, பொறுமைக்கும் பயந்து தள்ளி போடுறதுக்கும் இடையில இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ரெண்டுமே பார்க்கறதுக்கு சும்மா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. இது ரொம்ப நுட்பமான ஒரு பாயிண்ட். தள்ளி போடுறதுக்கும் பொறுமையா காத்திருக்கிறதுக்கும் வெளியிலிருந்து பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட உள்நோக்கம், அதாவது இன்டென்ட் வேற வேற. அது எப்படி வேறாகும்? தள்ளி போடுதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பயத்திலிருந்து வர்றது. ஐயோ, இந்த முடிவை எடுத்தா என்ன ஆகுங்கிற பயத்துல அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணவே விரும்பாம தப்பிக்க நினைக்கிறது தான் தள்ளி போடுதல். அங்க எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியும் பதற்றமும் இருந்துகிட்டே இருக்கும். ஓ, அப்போ தள்ளி போடும்போது நம்ம மனசுல நிம்மதி இருக்காது. கண்டிப்பா இருக்காது. ஆனா பொறுமை அல்லது காத்திருப்பு அப்படிங்கிறது ஒரு ஆழமான நம்பிக்கையிலிருந்தும் தெளிவிலிருந்தும் வர்றது. அதாவது ஒரு கிளாரிட்டில இருந்து வர்றது. ஆமா. இப்போதைக்கு இந்த விஷயத்த முடிவு பண்றதுக்கு தேவையான முழுமையான தகவல்களோ சரியான மனநிலையோ என்கிட்ட இல்ல. கொஞ்ச நாள் போகட்டும், இதுக்கான விட தானா கிடைக்குங்கிற முழு நம்பிக்கையோடு இருக்கிறது தான் பொறுமை. அந்த பிரச்சனைய நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டே காத்திருக்கிறதுன்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி. இத ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இருட்ட கண்டு பயந்து கண்களை இறுக்கமா மூடிக்கிறது தள்ளி போடுதல். ஆனா அதே இருட்டுல கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கண்கள் பழகி அந்த வெளிச்சத்தை உள்வாங்குங்கிற நம்பிக்கையோட கண்ணை திறந்து வச்சுட்டே காத்திருக்கிறது தான் பொறுமை. வாவ், இருட்ட கண்டு கண்ணை மூடிக்கிறது தள்ளி போடுதல், கண்கள் பழகும் வரை விழித்திருப்பது பொறுமை. இது உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான பார்வை. நாம இன்னைக்கு பேசின விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. சொல்லுங்க. சரியான முடிவு எடுக்கணும்னா நாம முதல்ல செய்ய வேண்டியது எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது தான். நம்ம மூளை பதற்றத்துல இருக்கும்போது அந்த அமிக்தால வேலை செய்யும்போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது.
பேக்ரவுண்ட்ல ஓடுற ஆப்ஸை க்ளோஸ் பண்ற மாதிரி மனசை அமைதியாக்கணும். கரெக்ட். கேட்கணும். ஒருவேளை அப்பவும் பதில் கிடைக்கலன்னா பயந்து தள்ளி போடாம கண்ணை திறந்து வச்சுட்டு பொறுமையா காத்து இருக்கணும். ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஆன்மீக புத்தகங்கள்ல மட்டும் இருக்கிற தத்துவங்கள் கிடையாது. இது உங்க அன்றாட வாழ்க்கையில, நீங்க ஆபீஸ்ல, உங்க டீம் கூட நடக்கிற மீட்டிங்ல, இல்ல உங்க ஃபேமிலில நடக்கிற சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லன்னு எல்லா இடத்துலயும் நீங்க பிராக்டிக்கலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஆமா, இது ரொம்ப பிராக்டிக்கல் தான். இந்த ஸ்பிரிச்சுவல் காம்பஸ் எப்பவுமே உங்க கையில தான் இருக்கு. அதை எப்ப பார்க்கணும், எப்ப பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், உங்க முடிவுகள் எப்பவும் தெளிவா இருக்கும். கண்டிப்பா. இந்த ஆழமான அலசல் அதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். ஆமா, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுக்கு உடனே ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும்னு நீங்க பதறிட்டு இருக்கலாம். உலகமே உங்களை ஏதோ ஒரு முடிவு எடுக்க சொல்லி துரத்திட்டு இருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனைக்கு எந்த முடிவும் எடுக்காம அமைதியா காத்திருக்கிறது தான் நீங்க எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த முடிவா இருந்தா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.